மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் பேரவையில் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றத மக்களாகிய எங்களால் பார்த்து கொள்வதற்கு சற்று சங்கடமாகவே இருக்கிறது. ஆகவே கதவை இழுத்து மூடுங்கள், ஒருத்தரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்ற விதத்தில் கதவை இழுத்து மூடுங்க. சரியான விதத்தில் சமுதாய பிரச்சனைகளை சரியாய் தீர்வு காண்பதற்குரிய வழிகளையும் வழிமுறைகளையும் அந்த வழிமுறையை எந்த காலக்கெடுக்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் வெளியே அனுப்புங்க. இல்லைன்னா என்னென்னலாமோ பேசுகிறாங்க, ஒருத்தவங்க வந்து கதை சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து என்னெல்லாமோ அரசியல் மேடையில் பேச வேண்டியது சட்டசபையில் பேசணும் அப்படின்றது தேவை. இன்ஃபேக்ட் மக்களுக்காக நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்கன்றது தெரியல. மக்களுக்காக இன்னைக்கு இருக்கிற அறிவார்ந்த சமுதாயத்தில் பகுத்தறிஞ்சு எது உண்மை அப்படின்றது, எது மெய்யான உண்மையான சேவையை மக்களுக்கு செஞ்சடைய சரியான விதத்தில் செஞ்சடைய உதவும் அப்படின்றத கண்டறிந்து செயல்பட்டாலே சிறந்த சேவை மக்களுக்கு செஞ்சடையும். அதை விட்டுட்டு ஒருத்தங்க குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லி அங்கே சொல்ல, அப்புறம் ஒருத்தரும் ஒரு வித்தியாசமாக பண்ணுறது, கூச்சல்லாம் கேட்கும்போது இவங்களை அங்கேயே அடைச்சி வச்சுருங்க. ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுத்து மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றும் பொழுது அவங்கள வெளிவிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். மக்களே, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியலை. ஒற்றுமையாலே சமுதாய மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். இப்படி யோசிங்க. உள்ள நம்மளுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோரும் நம்ம மக்களுக்காக இன்னையிலேருந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு இதை நீங்கள் இப்படி செஞ்சால் இப்படி வரும், ஸோ நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை காசு கம்மியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானம்லாம் பண்ணும்போது எவ்வளோ அழகான ஒரு ஜனநாயகத்தை நம்மளால் பார்க்க முடியும். பண்ண மாட்டாங்கலாம் கிடையாது. இங்கே பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா இல்லையா, இல்லை அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு மக்களாகிய நாம் செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வியே. நல்லா யோசிங்க. இதுதான் ஜனநாயக கனவு, என்னுடைய ஜனநாயக கனவு. ஒற்றுமையால் புதுமை சமுதாயம் உண்டாக வேண்டும் என்பதே என்னுடைய ஜனநாயக கனவு. அந்த ஜனநாயக மாற்றம் வெகு சீக்கிரத்தில் நடைபெற்றுதான் தீர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஸோ எல்லாமே பிளாட்ஃபார்ம் எல்லாமே இங்கேருந்து வீடியோ பேசிகிட்டு இருந்தாலும் பல விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்கிறது. செட்டிங் அப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டு ஃபார் எ கிரேட் ஆர் நியூ பிகினிங் அப்படின்றது ஐ கேன் சி. ஓகே, ஸோ ஏற்ற வேளையில் புதுமை உண்டாகும். அதற்குரிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். நன்றி.